ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கூட நான் சொல்கிற இந்த வெஜிடபிளையும் சேர்த்து நீங்கள் போண்டா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல பொடியாக கட் பண்ண கோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு தோலோடு சேர்த்து இடித்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கணுன்னா கூட நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடலை மாவு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கடைகள்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி ஆனியனில் தான் போண்டா செய்வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோஸ் வச்சு, அதாவது முட்டைகோஸ் வச்சு போண்டா செஞ்சு காமிக்கிறேன். கோஸ் வச்சு போண்டா செய்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக தான் இப்போ செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அதிகமாகவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஈரப்பசையாகவும் இருக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதை உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்காதீங்க. கொஞ்சம் லூஸாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த உருண்டை ஷேப் நமக்கு கிடைச்சா போதும். அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு மழை அப்பப்போ பெஞ்சிட்டு விடுது. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஈவினிங் டீ வச்சு இந்த போண்டா வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இதில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா பொரிச்சிக்கிட்டே இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. பொரிச்சிக்கிட்டே இருக்கும்போது லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. அந்த போண்டாவை சுற்றி லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. போண்டா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ லேசாக திருப்பி போட்டுக்கோங்க சுற்றி. இது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இந்த மாதிரி ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் வரும்போது அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், பொரிச்சு எடுக்கும்போது வெளிப்பக்கம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் போண்டாவை எடுத்துக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இந்த போண்டாவை சுட சுட டீயோட இந்த போண்டா வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளேயும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சூடாக டீ போட்டு இந்த போண்டாவை பொரித்து கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என் பசங்களுக்கு நான் இதுதான் கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.